ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி சியட் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ். செகண்ட் வந்து பிஎம்ஐ இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சியட்லேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். செகண்ட் வந்து பிஎம்ஐ அப்படின்ற கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். சியட் அண்ட் பிஎம்ஐ அப்படின்ற நிறுவனத்துலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி சியட் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ். மதுரமங்கலம், சுங்குவார் சத்திரம் அப்படின்ற லொக்கேஷன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய சியட் நிறுவனத்துக்கு தான் இப்போதைக்கு ஹையர் பண்ணுறாங்க. என்ன பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா மிஷின் ஷாப் அப்படின்ற பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க. டிப்ளமா அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு டிப்ளமா கேண்டிடேட்ஸை இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது ஒன்லி டிப்ளமா கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2021 பாஸ்ட் அவுட்ஸ் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அரியர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அரியர்ஸ் இதில் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. பர்சன்டேஜ் அபவ் 60% இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அபவ் 60% இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபண்ட் அப்படின்றது 14,000 அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். அட்டனன்ஸ் போனஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் அட்டனன்ஸ் போனஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏஜ் லிமிட் அப்படி வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் 21 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே மேக்ஸிமம் 21 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அதாவது பேசிக்காக இந்த எம்ஆர்எஃப் அண்ட் சிஎட் இந்த மாதிரி நிறுவனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹைட் அண்ட் வெயிட் வந்து எதிர்பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரி டைப் அப்படின்றதுனால 160 சென்டிமீட்டர் 50 கேஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் இருக்கணும். 155 சென்டிமீட்டர் 45 கேஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஜெண்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கேன்டீன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி அமௌண்ட்டில் 390 rupees அப்படின்றத டிடெக்ட் பண்ணுவாங்க உங்களோட சேலரியிலேருந்து. ஸோ கம்மியான ஒரு அமௌண்ட் தான், அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் இப்போதைக்கு கிடையாது. இதில் வந்து உங்களுக்கான சப்போர்ட் மட்டும் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ சவுத் சைட்லேருந்து வரீங்க, புதுசாக இப்போ தான் வரீங்க இந்த சைடு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரூம் வந்து பார்க்கறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees அப்படின்றது உங்களுக்கான டூ சுங்குவார் சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சப்சிடி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் ரூட் வந்து இருக்கும். ஷிஃப்ட் அண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் ரொட்டேஷனலாக இருக்கும். 6 to 2, 2 to 10 அண்ட் 10 to 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஷிஃப்ட் வந்து அப்படின்றது இருக்கும். ஓடி அலவன்சஸ் கண்டிப்பாக கிடையாது. அபவுட் த கம்பெனி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சியட் அப்படின்றது ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ டயர் மேனுஃபேக்சரிங்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. வீக்லி 6 days வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இந்த டெமோ வந்து நான் வந்து கீழே வந்து அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான டெமோ வந்து நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி பிஎம்ஐ இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ். ஒரு 6 ரோலுக்கு இந்த கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஎம்ஐ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டு ரிக்வயர்ட் ஃபாலோயிங் ஓப்பன் பொசிஷன் ஃபார் த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு சில பொசிஷனுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கியர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த ரோலுக்கு கியர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கியர் ஹாபிங், ஷேப்பிங், ஃபிக்சர் டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் கேட் வந்து தெரியணும். ப்ராசஸ் பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த கியர் காம்பனன்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சாலிட் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக்காக கியர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்க கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஒரு 5 to 8 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம வந்து பார்க்க போகிற பொசிஷன் என்ன அப்படின்னா
ஷிஃப்ட் சூப்பர்வைசர் அப்படின்ற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இண்டிவிஜுவலி மேனேஜிங் ஷிஃப்ட் மேனேஜிங் இன் HMC டர்னிங் VMC 3 axis 4 axis and 5 axis machine shop, ability to set up, program, operate and troubleshoot CNC machines without assistance, should be flexible to work in night shift. ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா சிஎன்சி செட்டர் கம் ஆப்ரேட்டர் மில்லிங் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பொசிஷன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது அதே தான் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது VMC 3 axis 4 and 5 axis setter come operator, setup of CNC machine to complete production part, new FAI based on setup sheet அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Verify the setup by measuring position and other dimensions result on the first run part and initial sample work pieces. மினிமம் CNC ப்ரோக்ராம் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கணும். அதை ஃபைன் டியூன் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CNC ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவதாக பார்க்கக்கூடிய இந்த பொசிஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கும் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வேணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆனடைசிங் பிளான் ஷிஃப்ட் இன்சார்ஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பொசிஷன் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் இன்ஜினியர் இதே தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். குவாலிஃபிகேஷன் அதே தான், டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. NDT NAS 410 லெவல் 2 ஃபார் LPI அண்ட் MPI இந்த கான்செப்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து பார்க்க போகிற பொசிஷன் என்ன அப்படின்னா இன்ஜினியர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் குவாலிட்டி ஃபங்க்ஷன் இன் ஏரோஸ்பேஸ் ஆர் ஆட்டோமொபைல். இந்த ரெண்டு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இப்போ சப்போஸ் நீங்கள் கார் கம்பெனியில் ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கலாம், ஒரு 2 years வந்து இருந்திருப்பீங்க. அப்படி இல்லை ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான மெக்கானிசம் உடைய ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து மினிமம் 2 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். அவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசீவிங் இன் ப்ராசஸ் அண்ட் ஃபைனல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் எக்ஸ்போஷர் டு குவாலிட்டி டூல்ஸ் லைக் 7QC டூல்ஸ், SPC, 8D, RCCA எக்ஸட்ரா. இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது எல்லாமே. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அது தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. நாலேஜ் இன் AS 9100, TS 16949 அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் பார்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆறாவதாக ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஜாப் வேகன்சிஸ் என்ன அப்படின்னா பொசிஷன் என்ன அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்ஜினியர் குவாலிட்டி, இது ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே தான் ஆட்டோமொபைல் அண்ட் ஏரோஸ்பேஸில் ஏதாவது 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் HMC, VMC, 5 axis CNC அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிஷின்ஸ் நாலேஜ் இன் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் சைக்கிள் டைம் ஆப்டிமைசேஷன்ஸ். இதில் கொஞ்சம் கான்செப்ட் மாறும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கட்டிங் டூல்ஸ் எக்ஸட்ரா, நாலேஜ் இன் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ், GD அண்ட் T அண்ட் ட்ராயிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் AS 9100, TS 16949 அண்ட் ப்ரூவிங் த செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சேலரி பேக்கேஜஸ் ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். சேலரி பேக்கேஜஸ் பெஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடி எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தீங்களோ ஸோ எல்லா கம்பெனிலையும் கொடுக்குற அதே கான்செப்ட் தான். நீங்கள் முன்னாடி எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ரெவன்யூ வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு அந்த சேலரி அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்றதுனால இதுக்கு தனியான ஒரு சேலரி தான் இருக்கும். வாக்கின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது PMI இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், B29 MEPS தாம்பரம் அப்படின்ற லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன்.
ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்க போகிறீங்க. மெயில் ஐடியும் நீங்கள் வந்து அவங்கள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபோன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து சேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து ரெஸ்யூம்ஸை சென்ட் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடியை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் கால் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோன் கால் பண்ணும்போது நிறைய பேர் ஒரே அட் அ டைமில் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி இப்போ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு இதெல்லாம் வந்து கால் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு 9 o'clock இல்லை 10 o'clock நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் நைட் ஃபுல்லாக வந்து கால் பண்ணுறது அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் இரிட்டேட் தான் ஆவாங்க. ஜாப் கொடுக்கணும்னு தோணாது, அவங்களுக்கு வந்து ஜாபை ரிஜெக்ட் பண்ண தான் தோணும். ஸோ நைட் வந்து கால் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் அவாய்டட். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். சிஎட் நிறுவனம் அண்டு இந்த கம்பெனிக்கு பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.